டெல்லி வர்சஸ் சொக்கம்பட்டிங்க. இந்த மேட்ச் வந்து 3 ஓவர் கொண்ட மேட்ச். சொக்கம்பட்டி அணிக்காக ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்காரு, நான் ஸ்ட்ரைக்கில் கோபி இருக்காருங்க. இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொக்கம்பட்டி வர்சஸ் ஒய்சிசி மாரண்டலிக்குங்க. சொக்கம்பட்டி அணிக்காக ஃபர்ஸ்ட் ஒரு சொக்கம்பட்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கார், நான் ஸ்ட்ரைக்கில் கோபி. ஒய்சிசி அணிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் வீசினா இருக்க ஹரிங்க. ஒய்சிசி அணியின் பவுலர் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் தமிழ் இருக்காருங்க. இந்த பால் ஒரு ரன் மட்டுங்க. முன்ன பால் இந்த திட்டை தாண்டி போச்சு, அதனால் வந்து ஸ்ட்ரைக் மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கோபி இருக்காருங்க, ஹரி வீசா கோபி. இந்த பால் மீண்டும் அதே பால் தாங்க, ஒரு ரன் மட்டுங்க. ஹரி வீசா தேர்ட் பால், ஃபர்ஸ்ட் ஓவர் தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கார். இந்த பால் தேர்ட் பால் அகல பந்துங்க, சாரிங்க அம்பேர் டிசிஷன், டாட் பால் கொடுத்துருக்காரு. பாட்டுருக்கு இந்த பால் ஒரு ரன் மட்டுங்க. பேட்டில் பாட்டுருக்கு, ஃபீல்டு இருக்காரா உக்காந்தே பிடிச்சிட்டாருங்க, கேட்சுங்க. கிட்டம்பட் சொக்கம்பட்டி பேட் நல்ல பவுலிங்லேயே சொல்லலாம். ஹரி அவருடைய இடத்தை நிரப்ப செல்வம் போகிறாருங்க. செல்வா போட்டிருக்குங்க, ஒரு ரன் மட்டுங்க. ஒரு ஓவர் முடியல அணியின் எண்ணிக்கை. சொக்கம்பட்டி 4 ரன் எடுத்திருக்காங்க. சொக்கம்பட்டி ஒய்சிசி அணிக்காக செகண்ட் ஓவர் வீச வந்திருக்காருங்க விக்கி. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்களா செல்வா இருக்கார். செல்வா செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் செல்வா இருக்காருங்க. பேட்டில் பட்டுருக்குங்க. இந்த பால் நாட் அவுட்டுங்க, ஒரு ரன் மட்டுங்க. செகண்ட் பால் விக்கி வீசா ஸ்ட்ரைக்கில் தமிழ் இருக்காருங்க. நல்ல பாட்டுருக்கு, டாட் பாலுங்க. பேட்டில் பாட்டுருக்குங்க, பெரிய ஷாட்டுன்னு சொல்லலாம் தமிழ் பேட்டில் இருந்து. இந்த பால் கேட்சுங்க, 6 லைனில் போயிட்டு பிடிச்சிருக்காரு. 6 லைன் முன்னாடி பரவாயில்ல, தமிழ் விக்கெட்டை அவருடைய நேம் தெரியல, அப்கமிங்கில் பார்க்கலாம். கிட்டம்பட்டி அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு மகேந்திரன். விக்கி வீசா ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மகேந்திரன் இருக்காருங்க. டாட்டுங்க, டாட்டா போட்டிருக்காரு. நல்லா கம்பேக்னு சொல்லலாம். முன்ன பால் விக்கெட்டு, இந்த பால் டாட் போட்டிருக்காரு. நல்லா ஓவர் மெயின்டைன் பண்ணிருக்காரு பவுலிங் பண்ணி. பேட்டில் போட்டிருக்கு, ஃபீல்டு ஒரு ரன் மட்டுங்க. ஒரு ரன் மட்டுங்க இந்த பாலுக்கு. 2 ஓவர் முடியல அணியின் எண்ணிக்கை 7 ரன்னுங்க. சொக்கம்பட்டி 7 ரன் எடுத்திருக்காங்க. தேர்ட் ஓவர் வீச தீபக் வந்திருக்காரு ஒய்சிசி அணிக்காக. இந்த பால் அகல பந்தா போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் இந்த பால் ரீபால், அந்த பால் வைடாக போட்டிருந்தாரு. இந்த பால் ஹைட்டாக போச்சு, பட் லாங் போலிங்க. இந்த பால் 2 ரன் வந்திருக்காங்க. செல்வா அவரோட ஸ்ட்ரைக்கு எடுத்திருக்காரு, 2 ரன்னுங்க. தேர்ட் ஓவர் செகண்ட் பால் அவுட்டுங்க. பேட்டில் பட்டு அவுட்டாரு செல்வா. இடத்தை நிரப்ப மாதேஷ் வந்திருக்காருங்க சொக்கம்பட்டி அணிக்காக. டாட் பாலுங்க.
பால் அகல பந்துங்க, வைடாக போட்டிருக்காரு. இந்த பால் டாட்டுங்க, இந்த பாலும் டாட்டாக போட்டிருக்காரு. பேட்டில் பட்டிருக்குங்க, மிஸ் பண்ணிட்டாரு. இந்த பாலுக்கு 2 ரன்னுங்க. இந்த பால் பேட்டில் பட்டிருக்குங்க, 1 ரன் மட்டுங்க. சொக்கம்பட்டினி 3 ஓவரில் 14 ரன் எடுத்திருக்காங்க. இந்த மேட்சை YCC வின் பண்ணணும்னா 15 ரன் எடுத்தால் இந்த மேட்சை வின் பண்ணலாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 14 ரன் எடுத்திருக்காங்க. மேட்ச்சில் சொக்கம்பட்டி வந்து 14 ரன் எடுத்திருக்காங்க. 15 ரன் எடுத்தால் இந்த மேட்ச் வந்து YCC மரண்டலி இந்த மேட்ச் வின் பண்ணலாங்க. YCC அணிக்காக ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நவீன் இருக்காரு, நான் ஸ்ட்ரைக்கில் சந்துரு இருக்காருங்க. சொக்கம்பட்டி அணிக்காக ஃபஸ்ட்டு ஓவர் வீச வந்திருக்காரு தமிழ். ஃபஸ்ட்டு ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க. இந்த பால் டாட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் பாலுங்க. பேட்டில் பட்டுருங்க, பெரிய ஆறுனே சொல்லலாம். ஸ்டேஜை தாண்டி அடிச்சிருக்காரு. செம 6ங்க. YCC பேட்ஸ்மேன் நவீன் பேட்டில் இருந்து. லெக் பைஸுங்க, பேட்டில் பட்டிருக்கு. இந்த பாலுக்கு அடிக்கப்பட்ட பந்து 1 ரன் மட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் சந்துரு இருக்காரு, ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாருங்க. அவுட்டுங்க, அவுட் ஆகிருக்காரு சந்துரு. சாரி 2+, 1 விக்கெட்டுங்க. சந்துரு விக்கெட்டாக இருக்காரு. அவருடைய இடத்தை நிரப்ப அந்த நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காருங்க. தமிழ் வீசா ஸ்ட்ரைக்கில். இதுவும் பெரிய ஆறுன்னு நினைக்கிறேங்க. ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சு போலங்க. 1 ரன் மட்டுங்க. பேட்ஸ்மேன் 6 அடிச்சார். பட் இந்த பாலுக்கு 1 ரன் மட்டுங்க. 12 பாலில் 5 ரன் எடுத்தால் YCC இந்த மேட்ச் வின் பண்ணலாங்க. டாட் பாலுங்க. செகண்ட் ஓவர் செகண்ட் பாலுங்க. 1 ரன் மட்டுங்க. இன்னும் 10 பந்துகளை சந்தித்து 4 ரன் எடுத்தால் இந்த மேட்ச் வின் பண்ணலாங்க YCC. தேர்ட் பால் அகல பந்தா போட்டிருக்காருங்க. YCC வின் பண்ண இது ஒரு நல்ல பாயிண்ட்னே சொல்லலாம். இன்னும் 3 ரன்னு தேவை. டாட்டா போட்டிருக்காருங்க, நல்ல ஒரு கம்பேக்னே சொல்லலாம். 3 பால் வைடு, இந்த பால் டாட்டுங்க. டாட்டுங்க, மீண்டும் ஒரு டாட், நல்லா கம்பேக். இந்த பாலும் டாட்டுங்க, கம்பேக். நல்லா 3 பால் போட்டார், 3 பால் டாட்டா போட்டிருக்காரு. இந்த பாலும் டாட்டுங்க. இந்த ஓவரை நல்லா எக்ஸ்பென்சிவாக நல்லா போட்டிருக்காருன்னே சொல்லலாம். 4 பால் டாட் வச்சுருக்காரு இந்த ஓவரில். நல்லா கம்பேக்குங்க செல்வா பவுலிங்கில் இருந்து. 2 ஓவர் முடிவில் 12 ரன் எடுத்திருக்காங்க. 6 பாலில் 3 ரன் எடுத்தால் இந்த மேட்ச் வந்து YCC வந்து வின் பண்ணலாங்க. கிட்டம்பட்டி அணிக்காக தேர்ட் ஓவர் லாஸ்ட் ஓவர் வீச வந்திருக்காருங்க கோபி. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் கோபி வீச நவீன் போல்டுங்க. ஃபர்ஸ்ட் பால்டே நல்லா ஒரு கம்பேக்கு, போல்டு எடுத்து கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேன் விக்கெட்டாக வெளியே போகிறாருங்க. அவருடைய இடத்தை நிரப்ப நியூ பேட்ஸ்மேன் வர்றாரு. நல்லா ஒரு கம்பேக்னே சொல்லலாம். கிட்டம்பட்டி டீமில் இருந்து கோபி வந்தார். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் கொடுத்துருக்காரு. பரபரப்பாக போகணும்னு நினைக்கிறேன். 5 பாலில் 3 ரன் எடுக்கணுங்க இந்த மேட்ச்சில். YCC அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் கோபி ஈஸா நியூ பேட்ஸ்மேனுங்க. பால் 1 ரன் வந்துட்டாங்க. 4 பாலில் 2 ரன் எடுத்தாங்களா இந்த மேட்ச் YCC வின் பண்ணலாம், இல்லைன்னா சொக்கம்பட்டி வின் பண்ணலாங்க. பால் இருக்காரா? இருக்காருங்க. 1 ரன்னுங்க. ட்ரா இருக்குது இந்த மேட்ச்சு. இன்னும் 3 பாலில் 1 ரன் எடுக்கணும் போல்.
எடுத்தால் இந்த மேட்ச் YCC வின் பண்ணலாங்க. டாட் பாலுங்க. 2 பாலில் இந்த மேட்சை வின் பண்ணணுன்னா 1 ரன் எடுக்கணுங்க YCC. இந்த மேட்சை வந்து YCC வின் பண்ணுறாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்துச்சு, பட் இந்த மேட்சை வந்து YCC வின் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் சிவப்பா ஃபேமிலிஸ். மேலும் மேலும் இந்த மாதிரி சிவப்பா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் நமக் சிவாய், சிவாய் நம ஃப்ரெண்ட்ஸ்.